படுத்தவே இல்லை. ஆனால் பஸ்கா பண்டிகை அன்னைக்கு நான் அங்கே இருக்க வேண்டும் என்று விரும்பி போனான். ஏன்னா ஒரே நேரத்தில் பலருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று. ஆமே, ஹல்லேலூயா. சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்போது பார்த்தீங்கன்னா, யூதர்களுக்கு மாத்திரம் பல பகுதியை ஒதுக்கிவிட்டு புறஜாதிகருக்கென்று அவர்கள் வந்து கடவுளை ஆராதிப்பதற்கு, தொழுது கொள்வதற்கு, ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கும். புறஜாதிகளின் இடம் என்று ஒரு இடம் இருக்குமா. பண்டிகை நாட்களில் பார்த்தீங்கன்னா யூதர்களை விட புறஜாதிகர் அந்த இடத்துல என்ன செய்திருப்பாங்க, ஆலயத்திலே கூடி இருப்பார்கள். திரளான ஜனங்கள் கூடியிருப்பாங்க. அவங்களுடைய பிரச்சனைக்காக, தேவைகளுக்காக. பல நாட்டில் சுற்றுவட்டத்தாரில் இருந்து அநேக ஜனங்கள் வந்து எருசலேமை நோக்கி ஜெபம் பண்ணுறதுக்காக வருவாங்க. அப்படி வந்தவர் தான் யாருன்னா கந்தாகே மந்திரி. ஹல்லேலூயா. அவர் எத்தியோப்பியா பட்டணத்திலிருந்து வந்து தேவனை தொழுது கொண்டு போனார் என்று அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே நம்ம வந்து வாசிக்கிறோம். அப்படி ஒரு வாய்ப்பை இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, பயன்படுத்தி சீசர்களோடு கூட அவர் பவனி வருகிறதை நம்ம வந்து இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஏசப்பா இங்கே பவனி வரும்போது பார்த்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாரும் சீசர்கள் கூட வர்றாங்க. ஜனங்கள் எல்லாம் இவர் கழுதையின் மேலே, கோவேறு கழுதையின் மேலே அவர் வந்தபோது அவரை என்ன செய்தாங்க, ஆர்ப்பரித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. ஆர்ப்பரித்தார்கள். திரளான ஜனங்கள் வஸ்திரங்களை விரித்து, வேறு சிலர் மரக்களைகளை தரித்து வழியிலே பரப்பி, ஒரு இஸ்ரவேலின் ஒரு யூத ராஜாவுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டுமோ அந்த மரியாதையை ஏசப்பாவுக்கு அந்த ஜனங்கள் கொடுத்தார்கள். சாலமோன் இப்படி தான் வந்தார். தாவீது சொன்னார், கோவேறு கழுதையை எடுத்து, என்னுடைய கோவேறு கழுதையை மேலே சாலமோனை ஏற்றி நகரவளம் கொண்டு வாங்க என்று சொன்னார். அதே போல் சாலமோன் கோவேறு கழுதையை மேலே ஏறி நகரவளம் வந்தார், ராஜாவாக நகரவளம் வந்தார். ஹல்லேலூயா. அவனுடைய காலம் பார்த்தீங்கன்னா நல்ல சமாதானத்தினுடைய காலமாக இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல தான் ஏசப்பாவும் அவர் தாவீதின் குமாரனாக இருக்கிறதுனாலே இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தீர்க்கதரிசிகளால் உரைப்பது நிறைவேறும்படிக்கு இப்படியெல்லாம் அந்தந்த காலத்தில் அந்தந்த நேரத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் இப்படி நடந்து கொண்டிருப்பதை, ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதை நாம் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், ஹல்லேலூயா. இப்படி ஏசப்பா என்ன செய்தாரு, அந்த பட்டணத்துக்குள்ளே பவனி வரும்போது திரளான ஜனங்கள் வஸ்திரங்களை எல்லாம் விரித்து, வேறு சிலர் மரக்கிளைகளை எல்லாம் தரித்து வழியிலே பரப்பி, 118வது சங்கீதம் 26வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல, அதாவது வசனத்தில் சொல்லப்பட்டது போல, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று அவரை வரவேற்றார். ஆக்சுவலி இந்த வசனத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் யாருக்கு சொல்லுவார்களே, எருசலேமில் யாராவது ஒரு யாத்ரீகர்கள் உள்ள வரும்போது அவர்களுக்கு சொல்லுவாங்களாம் இந்த வார்த்தையை. என்ன சொல்லுவாங்க, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். அப்போ இயேசுவை ஒரு யாத்ரீகராக அவரை வரவேற்றார்கள். இன்னொரு வார்த்தை பார்த்தீங்கன்னா சொல்லி அவரை கூப்பிடுறாங்க, ஆராதிக்கிறாங்க. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் என்று பார்க்கிறோம். தாவீதின் குமாரன் என்பது மேசியாவை குறிக்கிற ஒரு நல்ல வார்த்தை. அவரை மேசியாவாக என்ன செய்தாங்க, வரவேற்றார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உன்னதத்திலே ஓசன்னா என்று கூறினார்கள் என்று பார்க்கிறோம். ஓசன்னா என்பதற்கு எங்களை ரட்சியும் தேவனே என்ற அர்த்தம். இப்போ ஏசப்பாவை எப்படி வரவேற்றாங்க, ஒன்று யாத்ரீகராக என்ன செய்தாங்க, வரவேற்றார்கள். ரெண்டாவது எப்படி வரவேற்றாங்க, அவரை மேசியாவாக அவரை வரவேற்றார்கள். மூன்றாவதாக அவரை எப்படி வரவேற்றார்கள், இரட்சகராக அவரை வரவேற்றார்கள் என்று பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. யூத வரலாற்றில் இதே போல ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. எப்போ அப்படின்னா, அதாவது யூதாஸ் மக்காபியஸ் அப்படிங்கிற ஒரு மனுஷன், சரித்திரம் சொல்லுகிறது, ஏதோ ஒரு காலத்தில் அவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு சமயத்தில் ஒரு விடுதலை வாங்கி கொடுத்தபடினாலே அவனை இந்த மாதிரி ஒரு கோவேறு கழுதையில் ஏற்றி அவன் இதே போல் வஸ்திரங்களை எல்லாம் விரித்து அவன் என்ன செய்தாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி வரவேற்றார்கள் என்று பார்க்கிறோம்.
ஆமேன். அது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் நடந்த சம்பவம் இது. அதே போல தான் ஏசப்பாவையும் இங்கே என்ன செய்கிறாங்க, அவர்கள் வரவேற்றார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, அப்படி வரவேற்ற போது பாருங்க, பைபிள் 21ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. நகரத்தார் இவர் யார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். வாசிங்க பார்க்கலாம். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று யார் என்று விசாரித்தார்கள். இவர் யாரு என்று விசாரித்தார். ஆச்சரியப்படுறாங்க. ரெண்டாவது இவர் யாரு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. நான் சொல்றேன், இந்த அவர் 33 வருஷம் இந்த பூமியில இருந்தார்ல, இது இயேசு கிறிஸ்துடைய கடைசி பவனி. அல்லேலூயா. இதுக்கு பிறகு ஏசப்பா உலகத்துல என்ன செய்ய மாட்டார், இருக்க மாட்டார். அதனால இது கடைசி பவனிங்கிற, இது கடைசி பஸ்கா பண்டிகை அவருக்கு. அதனால ஏன் அவரை குறித்த அநேகருக்கு தெரியல அப்படின்னா, அதாவது வெளியிருந்து பஸ்காவை ஆசரிக்க வந்த ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து அதிகமாக என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் உள்ளூரில் இருக்கிற ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு இயேசுவை பற்றி தெரியும். ஆங்காங்கே சிதறப்பட்டிருக்கிற, ஆங்காங்கே பல நாடுகளுக்கு போயிருக்கிற, பக்கத்து ஊர்களிலே இருக்கிற ஜனங்களுக்கு மேசியாவை குறித்து என்ன செய்யாது, அதிகமாய் தெரிவதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே இவர் கழுதையிலே வரும்போது, ஓசனா என்று பாடும்போது, அல்லேலூயா, தாவீதின் குமாரனை என்று சொல்லும்போது, ஜனங்கள் எல்லாம் இவர் யார், இவர் யாரு, இவர் எங்கிருந்து வர்றாரு அப்படின்னு இவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் லாசரை உயிரோடு கூட எழுப்பினார். 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த பவனியை செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லாசருவை உயிரோடு கூட எழுப்பினபடினாலே அநேக யூதர்களும் அநேக ஜனங்களும் அவர் இந்த அற்புதத்தை பார்த்து அவரோடு கூட சேர்ந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். சிலர் பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு வெளியூர்லேருந்து வர்ற ஜனங்களுக்கு சொல்றாங்க, இவர் மரித்து 4 நாளாய் கிடந்த லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார் என்று சொன்னாங்க. சிலர் அவரை பாராட்டினார்கள் என்று பார்க்கிறோம். சிலர் அவரை இகழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். பரிசேயர்கள், சீசர்கள் எல்லாம் கூடி வரும்பொழுது அவரை அதட்டினார்கள் என்று பார்க்கிறோம். சீசர்களை பரிசேயர்கள் அதட்டினார்கள். இப்படி அந்த இடத்துல பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எருசலேமிலிருந்து எதிர்கொண்டு வந்த ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று அநேகரை கேள்வி கேட்டார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக இந்த காரியம் நடந்தது. வாசிங்க பார்க்கலாம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9:9. சீயோன் குமாரத்தியே களி கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார் என்று அந்த தீர்க்க தரிசனம் அந்த இடத்துல என்ன செய்து நிறைவேறுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். பாருங்க, சீயோன் குமாரத்தியே மிகவும் நீ களி கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்திற்கு வருகிறார். அவர் எப்படி வர்றாரு? நீதியோடும் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. யூதர்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது யுத்தத்துக்கு போகும்போது ரதங்களிலும் குதிரைகளிலும் சவாரி செய்வார்கள், பவனி வருவார்கள். ஆனால் ஒரு நீதியையும் சமாதானத்தையும் இந்த பூமிக்கு, அதை சமாதானத்துக்காக வரும்போது அவர்கள் கோவேறு கழுதைகளை ராஜாக்கள் என்ன செய்வார்களாம், பிரபுக்களும் அந்த காலத்திலே வந்திருக்கிறார்கள். அப்போ நம்முடைய ராஜா யுத்தம் பண்ணுவதற்காக, யுத்தம் செய்வதற்காக இந்த உலகத்துக்கு வரவில்லை. ஆனால் எதற்காக வந்திருக்கிறாரு? நமக்கு சமாதானத்தை கொடுக்க, நீதியை கொடுக்க அந்த ராஜா இந்த உலகத்துக்கு வந்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரு, தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல,
அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அந்த நீதியை கொடுக்கும்படிக்காக, சமாதானத்தை கொடுக்கும்படிக்காக ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். நல்லா கவனிங்க. ஆனால் இங்கே ஏசப்பா இந்த கழுதையின் மேலே அவர் பவனி வரும்போது ஜனங்களுக்குள்ளே ஒரு தப்பான ஒரு கணக்கு இருந்தது. என்ன கணக்கு அப்படின்னா, இவர் அதாவது ரோம ராஜ்யத்தை அழித்து அவர்களை எல்லாம் நிர்மூலமாக்கி அந்த ரோமர்களிடத்திலிருந்து ஆட்சியை பிடித்து இவர் ராஜாவாக இருப்பார் இந்த பூமியில், இவர் மேசியாவாக இருப்பார், இரட்சகராக இருப்பார் என்று ஜனங்கள் என்ன செய்தாங்க? தப்பு கணக்கு போட்டாங்க. சண்டை போடுறதுக்காக வந்திருக்கிறாரு, அவர் ரோமர்களை அழித்து போடுவதற்காக வந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தப்பான ஒரு கணக்கை அவர்கள் கொண்டிருந்தார்கள். பைபிள் சொல்லுது, ஆண்டவர் பிலாத்துக்கு முன்பதாக சொன்னார், நீ ராஜாவா என்று கேட்கிறான். ஆண்டவர் சொன்னார், ஆம் நான் ராஜாதான் சொல்றாரு, ஆனால் என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல என்றார். ஏன்னா ஆண்டவர் இந்த உலகத்தில் அரசாட்சி செய்ய வந்திருந்தார் என்றால் அநேக வீரர்களை அவர் சம்பாதித்திருப்பார், குதிரைகளை அவர் சம்பாதித்திருப்பார், ரதங்களை சம்பாதித்திருப்பார். அடுத்த யுத்தம் பண்ணுவதற்கு தனக்கு முன்பதாக பல காரியங்கள் எல்லாம் செய்து அவர் வந்த புதிதிலேயே, ஒரு வயதுக்கு வந்த புதிதிலேயே அரண்மனையில் இருந்த அங்கே ஏரோது இவங்க பிலாத்து, பொந்தி பிலாத்து போன்றவர்கள் எல்லாம் நிக்கிரகம் பண்ணியிருப்பார். ஆனால் அப்படி வரல. இந்த ராஜா கோவேறு கழுதலே வந்தார். இந்த ராஜா குதிரையின் மேலே வரவில்லை. ரோமர்கள் குதிரையிலே வருவார்கள், ஆனால் இந்த ராஜா கழுதையிலே என்ன செய்தார்? வந்தார். எதற்காகனா சண்டை போடுவதற்காக அல்ல, யுத்தம் பண்ணுவதற்காக அல்ல, நீதியை நிலைநாட்ட, சமாதானத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்க அவர் வந்தார். தாழ்மையுள்ளவராக கழுதையின் மேலும், கழுதையாகிய மரியின் மேலும் அவர் ஏறி வந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாய் சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்லா கவனிங்க. இப்படி இயேசுப்பா அந்த பவனி வந்தபோது அந்த நாளில், அந்த நாளில் பவனி வந்த அந்த நாளிலே நடந்த 2 சம்பவத்தை உங்கள் மத்தியிலே நான் பிரசங்கம் பண்ண நான் விரும்புகிறேன். 2 சம்பவம். முதல் சம்பவம் என்னன்னா, நீங்கள் வாசித்து பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். 19ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்கலாம். 41 வாசிங்க பார்க்கலாம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு உனக்கு கிடைத்த கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. வாசிங்க. உன்னை சந்திக்கும் காலத்தை அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லாதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார் என்று பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் சம்பவம் என்னன்னா, எருசலேமை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுதார். எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் என்று பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் நீ சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கு. இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. ஏசப்பா ஏன் இந்த உலகத்தில் வந்தார் என்று அநேக ஜனங்களுடைய கண்களுக்கு, அப்ப இருந்த ஜனங்களுடைய கண்களுக்கு அது மறைவாக இருந்தது. ஏசப்பா எதுக்காக வந்தார் அப்படிங்கிறத அந்த ஜனங்கள் என்ன செய்யல, அறியாமல் போனார்கள் என்று பார்க்கும். அவர்களுக்கு அறியாமல் போனார்கள். இந்த நாளிலாகிலும் உனக்கு சமாதானத்தை கேட்டவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்குமே, அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, உன்னை சந்திக்கும் காலத்தை அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லாதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார்.
கண்ணீர் வடித்து இந்த காரியத்தை ஆண்டவர் அங்கே சொல்றார். ஆண்டவர் பகிரங்கமாய் கண்ணீர் வடித்த 2 சம்பவம் இருக்கிறது. ஒன்று இந்த பக்கம், இந்த பகுதி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாசரு மரித்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. ஏசப்பா இந்த எதுக்காக இந்த இடத்துல இருந்து கண்ணீர் வடிக்கிறார்னா, இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 70 வருஷத்தில், அந்த காலத்திலேருந்து 70 வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு இஸ்ரவேல் தேசத்துக்கு என்ன செய்ய போகுது, நடக்க போகிறது என்பதை அவர் தீர்க்க தரிசனமாக இந்த இடத்துல அறிந்து அந்த பட்டணத்துக்கு வரப்போகிற அழிவை குறித்து அவர் கண்ணீர் வடித்து ஜெபித்தார், அழுதார் என்று நம்ம பார்க்கிறோம் அந்த பட்டணத்திற்காக. நல்லா கவனிங்க. ஏன் அப்படின்னா, ஏசப்பா சிலுவையில் அறைய போகும்போது பிலாத்துக்கு முன்னாடி சொல்றாங்க, பரபாசை எங்களுக்கு விடுதலை பண்ணும், இயேசுவை சிலுவையில் அறையும். அது மாத்திரம் சொல்லி விட்டுருந்தா பரவாயில்ல. இன்னொரு காரியத்தை சொல்றாங்க, என்னன்னா இந்த இரத்த பலி யார் மேல வரட்டும், எங்க மேல, எங்க பிள்ளைகள் மேல வரட்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். பிலாத்து தண்ணி எடுத்து கை கழுவி, இந்த இரத்த பலிக்கு நான் உடன்படலை, இந்த இரத்த பலி எனக்கு வேண்டாம், இதை அப்படின்னு பாத்திரத்தில் எடுத்து தண்ணி என்ன செய்றாரு, கையை கழுவிறாரு. அப்பதான் அந்த இடத்துல அந்த வசனத்தை சொல்றாங்க, இந்த இரத்த பலி, இவனுடைய இரத்த பலி யார் மேல வரட்டும், என் மேலையும் என்னுடைய பிள்ளைகள் மேலையும் வரட்டும் என்று அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை கர்த்தர் இங்கேயே முன்கூட்டியே அறிஞ்சு இந்த பட்டணத்துக்கு வருகிற இந்த விளைவை பார்த்தபோது அவர் கண்ணீர் வடித்து அழுது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயா நான் நலமா இருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவா இருக்கிறதே. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து உண்டு எப்பக்கத்திலும் என்ன செய்வார்கள், நெருக்குவார்கள், தேவாலயத்தை இடித்து போடுவார்கள், காம்பவுண்டு வாலையெல்லாம் இடித்து போடுவார்கள், அநேக ஜனங்கள் மரித்து போவாங்க, உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் மரித்து போடுவாங்க, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இந்த ஆலயம் எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று எருசலேம் பட்டணத்தை பார்த்து ஆண்டவர் அழுதார். இந்த ஜனங்களுக்கு பல தடவை தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லி இருந்தும் இந்த ஜனங்கள் கேட்கவில்லை. ஏசப்பா இந்த பூமியில் வந்தபோது கூட ஆண்டவர் சொன்னார், என்னென்ன, எருசலேமே எருசலேமே, அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். எருசலேமே எருசலேமே, லூக்கா சுவிசேஷத்துக்கு வாங்க, 13ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சீக்கிரமாக வாசிக்க. எருசலேமே எருசலேமே, கோழி தன் தீர்க்கதரிசிகளை கொலை செய்து கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனையோ தரம் உங்களை சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதெல்லாம். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உங்கள் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனமில்லாமல் போயிடுச்சு. எத்தனை தரமோ நான் பிரயாசப்பட்டேன் உங்களை சேர்த்து கொள்ளணும், என் பக்கத்தில் நீங்கள் வராமல் போயிட்டீங்க, நான் சந்திக்கும் காலத்தை நீங்கள் அறியாமல் போயிட்டீங்க. அல்லேலூயா. சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீங்கள் அறியாமல் போய்விட்டீங்க என்று ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறார். ஆண்டவர் சொன்னார், இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க, 10ஆம் அதிகாரம், அதே லூக்கா 10:12 நீங்கள் வாசிங்க பார்க்கல. கோராசினே பெத்சாய்தாவே உனக்கு ஐயோ, பாருங்க வாசிங்க பார்க்கலாம். 10:12 வாசிங்க. அந்த பட்டணத்துக்கு நேரிடுகிறதை பார்க்கிலும் அந்த நாளிலே சோதோம் நாட்டிற்கு நேரிடுகிறது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் சொன்னார், கோராசினே, இன்னொரு இடத்துல பெத்சாய்தாவே உனக்கு ஐயோ, உன்னிடத்தில் செய்யப்பட்ட அதிசயம் அற்புதம் தீருவிலும், இன்னொரு இடத்துல வாசிக்கிற தீருவிலும் உனக்கு ஐயோ, பெத்சாய்தா பட்டணமே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தான் அப்பொழுதே ரட்டுடுத்தி
சாம்பலில் உட்கார்ந்திருந்து மனம் திரும்பி இருப்பார்கள் அவர்கள். கோராசினே, பெத்சாய்தாவே, அது எருசலேமில் உள்ள ஒரு பட்டணம். அது அவங்களிடத்துல செய்யப்பட்டது போல அற்புதம் புறஜாதிகள் நாட்டிலே தீருவிலும் சீதோனிலும் செய்திருந்தேன் என்றால், அந்த ஜனங்கள் எல்லாம் நினிவே பட்டணத்தாரை போல மனம் கசந்து அழுது ஒப்பு கொடுத்து தன்னுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு மனம் திருப்பி இருப்பாருங்க. ஆனால் நீ என்ன செய்யல? அந்த வேலையை நீ செய்யல. என்னை நீ அறிந்து கொள்ளவில்லை, சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்து கொள்ளவில்லை. ஆகவே ஆண்டவர் என்ன சொல்றாரு? எருசலேமை என்ன செய்வாரா? சுற்றிலும் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை சூழ்ந்து கொண்டு உன்னை எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி என்ன செய்வாங்க? ஆமாம், உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் முன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு முன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்களை ஆண்டவர் வரப்போடும். அந்த இடத்துல நாட்கள் வரும். அந்த நாட்கள் வந்ததும் கூட எப்போ வந்தது? கிபி 70 பார்த்தீங்கன்னா தீத்துராயன் ஒரு ராயன் என்ன செய்தான்? எழும்பி இஸ்ரவேல் யூதர்களுக்கும் அவனுக்கும் பெரிய சண்டை வந்தது. சண்டை வந்த நேரத்தில் நல்லா கவனம், ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிற பாருங்க. சண்டை வந்த நேரத்தில் என்ன செய்தான்? அவனுடைய ராஜ்யம் கையில் இருந்தது. அதனால் கிட்டத்தட்ட 6,50,000 யூதர்களை அவன் கொலை செய்து அக்கினியிலே இரையாக்கினான் என்று பார்க்கிறோம். இந்த தீர்க்க தரிசனம் எங்கே நிறைவேறிச்சு? கிபி 70 தீத்துராயனுடைய காலத்திலே நடந்தது. ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு தேவாலயத்தை இடித்து போட்டாங்க. அன்னைக்கு இடிக்கப்பட்ட தேவாலயம் தான் இன்னைக்கு வரைக்கும் கட்ட முடியவில்லை. 2000 வருஷத்துக்கு மேலாது இன்னும் அந்த ஆலயம் என்ன செய்யலை? கட்டி முடிக்கவில்லை. தீத்துராயன் இடித்த ஆலயம் அது. ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு என்ன செய்யும்? இடிக்கப்பட்டு எருசலேமே சுக்குநூறு ஆகும் என்று பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. இங்கே பாருங்க, அந்த 6,50,000 பேர் கருகி இடிபாடுகளுக்குள்ளே சிக்கி மரித்து போர் சேவகர்களாய் பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டு மரித்து அவங்களுடைய பாடிகளெல்லாம் பாருங்க எருசலேமில் அந்த குப்பமேட்டு வாசல் வழியிலே கொண்டு போய் இன்னும் குமாரனுடைய பள்ளத்தாக்கு ஒன்று இருக்கிறது. அந்த பள்ளத்தாக்கில் உள்ள தோப்பேத் என்கிற ஒரு இடம் இருக்கு. அதை நரகத்திற்கு அடையாளப்படுத்துவார்கள். அந்த தோப்பேத் என்கிற இடத்துல கொண்டு போய் அந்த பாடிகளை எல்லாம் 6,50,000 பாடிகளை புதைத்தார்கள். எரேமியா தீர்க்கதரிசி சொன்னாரு, இந்த ஜனங்கள் புதைக்கப்படக்கூடாதபடிக்கு இடம் என்ன செய்யாது, இருக்காமல் போகிற ஒரு நாட்கள் வரும் என்று ஹிஸ்டரி அந்த எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசித்து பாருங்க, பார்க்கலாம். 7ஆம் அதிகாரம், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. 31வது வசனத்தை 31 வாசிங்க, பார்க்கலாம். குமாரரையும் குமாரத்திகளையும் அக்கினியிலே தகனிக்கிறதற்காக அவர்கள் இன்னும் குமாரன் பள்ளத்தாக்கிலே உள்ள தோப்பேத்தின் மேடைகளை கட்டினார்கள். அதை நான் கட்டளையிடவும் இல்லை, அது என் மனதிலே தோன்றவும் இல்லை. ஆதலால் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது அது அப்புறம் தோப்பேத் என்றும் இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கு என்றும் சொல்லப்படாமல் சங்கார பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படும். தோப்பேத்திலே இடங்கடையாமற் போகும் மட்டும் சவங்களை அடக்கம் பண்ணுவார்கள். அந்த தோப்பேத்தில் பாருங்க, 6,50,000 பேரை கொண்டு போய் என்ன செய்தான்? குப்பமேட்டு வாசல் வழியில தூக்கி கொண்டு போய் அடக்கம் பண்ணினா அடக்கம் பண்ணவே முடியலை. அப்படியே எரிஞ்சிட்டாங்க. ஆகாயத்து பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் பாடிகளெல்லாம் இரையாக்கப்பட்டது. அந்த கிபி 70 அந்த சம்பவம் நடந்தது. நல்லா கவனிங்களே. அப்போ தேவன் எருசலேமை பார்த்து முதல் சம்பவம் கண்ணீர் விட்டு அழுதார். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். ஆமென். நீ அறியாமல் போனபடியால் இப்படியெல்லாம் உனக்கு நடக்கும் என்று ஆண்டவர் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாய் சொன்னதை அந்த கிபி 70 நிறைவேறினதை பார்க்க முதல் சம்பவமா. ரெண்டாவது, அந்த நாட்களிலே நடந்த 2வது சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துக்கு என்னோடு கூட திருப்புங்க. 2வது சம்பவம் என்னது? 12, 13வது வசனத்தை வாசிங்க, பார்க்கலாம். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும்
ம் 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 என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, அதை நீங்களோ கல்லர் குகையாக்கினீர்கள் என்று பார்க்கும். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களையும் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி, காசுக்காரருடைய பலகையும் புறா விற்கிறவர்களையும் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்று பார்க்கும். ரெண்டாவது சம்பவம் என்ன? ஆலயத்துக்கு போகிறாரு. ஆலயத்தில் பார்த்தா ஆலயத்தில் வியாபாரம் நடைபெறுகிறது. சிலர் புறாக்களை விற்கிறார்கள், மிருக ஜீவன்களை விற்கிறார்கள். சிலர் பார்த்தீங்கன்னா காசு என்ன செய்யுங்க, மணி டிரான்சாக்ஷன் அந்த இடத்துல நடக்கிறது, மணி சேஞ்ச் நடக்கிறதை நம்ம பார்க்குறோம். இதை பார்த்த உடனே ஆண்டவருக்கு பயங்கர கோபம் வந்தது. பயங்கர கோபம் வந்து ஆண்டவர் காசுக்காரர்களை, ஆண்டவர் பலகைகள் எல்லாம் ஆண்டவர் தள்ளினார் என்று பார்க்கிறோம். அதே நேரத்தில் புறா விற்கிறவர்களை எல்லாம் கர்த்தர் அடித்தார் என்று பார்க்கிறோம். இன்னொரு வேத பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னும் பைபிளில் வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, சாட்டை எடுத்து அவர்களை எல்லாம் அடித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்படியெல்லாம் பல சம்பவம் அந்த இடத்துல நடந்தது. நல்லா கவனிங்க, இந்த சம்பவம் நடந்தது. ஆண்டவர் பல இடங்களிலே பாடுபடுறாரு, பல இடங்களிலே கஷ்டப்படுறாரு. ஒரு மலையின் மேலே இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் அவர் என்ன செய்கிறாங்க, கீழே தள்ளுவதற்கு ஆண்டவர் முயற்சிக்கிறாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசப்பாவுக்கு கோபமே வரலைங்க. பல இடத்துல அவரை பரியாசம் பண்ணினார்கள், பல இடத்துல கேலி பண்ணாங்க, ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. அப்போவெல்லாம் வராத கோபம் ஏன் கல்வாரி சிலுவையில் தொங்கி கொண்டிருந்த போது கூட அவரை அடித்து அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, தொங்க விட்டுருக்குறாங்க. அப்போ கூட ஏசப்பாவுக்கு என்ன செய்யலை, கோபம் வரலை. வராத கோபம், எங்கேயுமே வராத கோபம் எங்கே வந்தது? தேவனுடைய ஆலயத்தில் விற்கிறவர்களையும் புறா விற்கிறவர்களையும் காசுக்காரர்களையும் பார்த்தபோது கோபம் வந்துச்சு. பைபிளில் வாசிக்கிறோம், சங்கீத புஸ்தகம் 69வது சங்கீதம் தீர்க்கதரிசனமாக எழுதப்பட்டிருக்கிற, தேவனுடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, அதை நிறைவேறுவதற்காக. ரெண்டாவது பாருங்க, தேவனுடைய ஆலயமாக இருக்கிற அந்த ஆலயத்தை கல்லர் குகையாக்கினார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய காரியத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அதை தேவனுடைய ஆலயத்தை கல்லர் குகையாக்கினார்கள் என்று பார்க்கிறோம். அதனால் மற்ற எந்த காரியத்துக்கும் கர்த்தர் கோபம் போட மாட்டாங்க. அவர் காரி துப்பினார்கள், கோபம் வரல. முட்கிரீடம் சூட்டினார்கள், கோபம் வரல. ஆணிகளால் அறைந்தார்கள், கோபம் வரல. அவளை சவுக்கினால் அடித்தார்கள், கோபம் வரல. சிலுவையை சுமக்க வைத்தார்கள், கோபம் வரல. ஆனால் மார்க்க சம்மதமாய் கடவுளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஏசப்பா இந்த இடத்துல என்ன செய்கிறாரு, கோபப்பட்டார் என்று பாருங்க. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் என்னது ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது. ஆனாலும் ஆண்டவருடைய இந்த ஆலயத்தை கல்லர் குகையாக்கினார்கள். ஆண்டவர் எதுக்கு வேணாலும் அமைதியாக இருப்பாங்க. ஆனால் தேவ சமூகத்தில் மாய்மாலம் பண்ணுறவங்களை, வியாபாரம் பண்ணுறவங்களை கர்த்தர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார், விடவே மாட்டார். அதனால தான் அவர் கோபம் வந்தபோது, அந்த பக்தி வைராக்கியம் அவரை பட்சித்த போது, காசுக்காரர்களை எல்லாம் புறா விற்கிறவர்களையெல்லாம் அவர் இந்த மாதிரி பண்ணினார் என்று பைபிளில் இருக்குது. நல்லா கவனிங்க, ஆலயத்தில் 2 விதமான வியாபாரம் நடந்தது. ஒரு வியாபாரம் என்னென்னா, அதை ஒன்று காசு பணங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுற என்னது அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறது, காசு சேஞ்ச் பண்ணுற காரியங்கள். ஏன் காசை சேஞ்ச் பண்ணுறாங்க? நான் சொன்னேன், பஸ்கா பண்டிகை காலத்திலே பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருந்தெல்லாம் என்ன செய்வாங்க, பாலஸ்தீனாவுக்கு வெளியே இருந்தெல்லாம் யூதர்கள் அங்கே கூடி வரும்போதெல்லாம் வருஷத்தில் ஒரு தடவை என்ன செய்வாங்கன்னா, தேவாலயத்துக்கண்டு வரி கொடுக்கணும். 1/2 சேக்கல் வெள்ளி நாணயத்தை தேவாலயத்துக்கு வரி கொடுக்கணும். இவன் வெளிநாட்டிலிருந்து காசெல்லாம் கொண்டு இவன் தேவாலயத்தில் கொடுக்கப்படும் போது அந்த காசு என்ன செய்யாது, செல்லாது. அதனால தான் உள்ள காசுக்காரர் உட்கார்ந்து கொண்டு அவங்களுக்கு என்ன செய்வாங்க, காசை சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அந்த காசை வாங்கி வச்சு இவங்க தேவாலயத்துக்கென்று வழக்கமாய்
அங்கே இருக்கிற கிவி கொஞ்சம் ட்வீட் பண்ண, எனக்கு டிஸ்டர்பாக இருக்கு பாப்பா, கொஞ்சம் வெளியே கொண்டு போ. நல்லா கவனிங்க. அந்த ஆலயத்துக்கென்று என்ன செய்வாங்க, ஆலயத்துக்கு வழக்கமாய் வழங்கப்படுகிற அந்த காசை என்ன செய்வாங்க அப்படின்னா அதை கொடுத்துட்டு இதை வாங்கி வச்சு அப்புறம் அவங்க என்ன செய்வாங்க, அதை ரெடி பண்ணிக்குவாங்க, அவங்க மாற்றி வச்சுக்குவாங்க. இப்படி அரைச்சேக்கல் வெள்ளி நாணயத்தை ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டி இருந்தது. ஆகவே அப்படிப்பட்ட காரியம் அந்த இடத்துல நடந்த ஒரு விஷயம். அல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மிருகங்கள் புறாக்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் அவன் என்னதான் பார்த்து 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 பழுது இல்லாமல் எந்த ஒரு காயம் இல்லாமல் எந்த ஒரு ஒரு குறை இல்லாமல் அவன் வளர்த்தி வைத்து மிருகமோ புறாவுக்குள்ளேயோ வளர்த்தி வைத்திருந்தா கூட அவங்க என்ன செய்வாங்கன்னா ஆலயத்தில் பார்த்துட்டு ஏதோ ஒரு குறைய அவன் சொல்லிடுவான். ஏன்னா ஆலயத்தில் வாங்கப்படுகிற பொருள் பார்த்தீங்கன்னா காசுக்கு அவனுக்கு 15% லாபம் இருக்கிறது, லாபம் இருக்கிறதுனால அந்த பணத்தை அவங்க யூதர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அந்த லாபம் இருக்கிறதுனால எக்ஸ்சேஞ்ச் அந்த இடத்துல நடக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிருகங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவன் அங்கே கொண்டு போய் அந்த மிருகத்தை காண்பித்து அது செல்லாததுனால என்ன செய்வாங்க அப்படின்னா அதை திருப்பி அனுப்பிவிட்டு ஆலயத்திலேயே வாங்க வைப்பானுங்க. அந்த மிருகங்களை ஆலயத்தில் வாங்கி அங்கே என்ன செய்யணும், அதனுடையதை தான் பலி செலுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருந்தது. அதனால தான் நம்ம இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அந்த மெய்ப்பர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம்ல. மெய்ப்பர்களுக்கு யாருனால, தூதர்களால் அறிவிக்கப்பட்டது. அப்போ அந்த மெய்ப்பர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்கள் சாதாரணமான மெய்ப்பர்கள் அல்ல. இங்கே தேவாலயத்திலே பாருங்கள், அந்த மிருகங்களை எல்லாம் வைத்திருக்கிறான், வியாபாரம் பண்ணுறதுக்கு வைத்திருக்கிறான். பார்த்தீங்கன்னா அந்த மிருகத்தை, அந்த ஆடுகளை மேய்த்த மெய்ப்பர்கள் அவர்கள். அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக அவர்களுக்கு அந்த இயேசுப்பாவினுடைய நற்செய்தியை தூதர்கள் சொன்னார்கள். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இதை ஆண்டவர் பார்க்குறார். அந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது 20 மடங்கு அதிகமாக இருக்குமா அந்த மிருக பலியினுடைய. அதை வாங்கிறதுக்கு, அந்த ஒரு ஆட்டை வாங்கினா நான் நார்மலாக வெளியே வாங்கிறத விட 20 மடங்கு அங்கே அதிகமாக விற்கப்படும். அதை கட்டாயமாக அவங்க வாங்கணும். அவங்க வாங்கி இதில் ஒரு லாபத்தை என்ன செய்வாங்க, அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்திலும் 2.5 லட்சம் ஆடுகள் பலியிடப்படும். அப்புறம் 2.5 லட்சத்துக்குன்னா இஸ்ரவேலில் அங்கே மிருகத்தினுடைய அந்த வருமானங்கள் எவ்வளவு அதிகமாக போகும் என்று நீங்கள் பாருங்கள். அல்லேலூயா. 20 மடங்கு அதிகமாக விற்கிறான் அப்படின்னா அது ரொம்ப வியாபாரமாக. இது பார்த்தீங்கன்னா இது யாருடைய கண்ட்ரோலில் தேவாலயம் இருந்தது அப்படின்னா அன்னைக்கு பிரதான ஆசாரியன் அண்ணாவாக இருந்தார், காய்பா, அவன் மருமகன் காய்பாவாக இருந்தார். இவங்களுடைய கண்ட்ரோலில் தான் என்ன இருந்தது, ஆலயம் ஃபுல்லாக இருந்தது, கண்ட்ரோலில் இருந்தது. இதனுடைய வருமானம் எல்லாம் யாருக்கு போகும் அப்படின்னா அண்ணாவுக்கும் காய்பாவுக்கும் தான் என்ன செய்யும், அந்த வருமானம் போகும். அதான் ஒருத்தர் சொல்லுவாங்க, யூதர் சரித்திரத்திலே சொல்கிறாங்க என்னென்னா ஒவ்வொரு ஆசாரியும் வியாபாரியாக இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைஞ்சதற்கு இதுவும் ஒரு காரணம். என்ன காரணம் தெரியுமா? அவர் அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஏசப்பா செய்த அந்த காசுக்காரர்களையும் புறாவிக்கிறவர்களையும் அடித்து துரத்துனதுனால அன்னைக்கு மட்டும் மிகப்பெரிய லாஸு, எக்கனாமிக் ப்ராப்ளம் அண்ணாவுக்கு வந்தது. மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்தது. அதனால் ஒரு நாள் லாஸே அவனால் தாங்க முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு இது ஒரு குற்றச்சாட்டை என்ன செய்தாங்க, அவர்கள் சாட்டினார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இது புரிஞ்சுதா? இந்த விஷயங்கள் புரிஞ்சுதா? நல்லா கவனி. அப்போது 2 சம்பவம். ஒன்று, காசுக்காரர்களை ஆண்டவர் அந்த பலகைகளெல்லாம் கீழே தள்ளி நஷ்டப்படுத்தினார். அடுத்தது பார்த்தீங்கன்னா புறா விற்கிறவர்களையும் அதே போல் இந்த மிருக ஜீவன்கள் விற்கிறவர்களை கர்த்தர் அடித்து தள்ளினார் என்று அந்த பஸ்காவின் நாட்களிலே நடந்த இந்த 2 நிகழ்வை குறித்து நம்ம பார்த்தோம். ஆமே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை பார்த்து நம்ம எல்லாரும் நாம் சொல்லலாம், அதுக்காகத்தான் ஏசப்பா என்ன செய்தார், எருசலேமுக்கு பவனி வந்தார் என்று பார்க்கிறோம். ராஜாவாக பாருங்கள், அவர் ஆக்சுவலி ராஜாவாக வரல, ஆனால் ஜனங்கள் அவரை ராஜாவாக கொண்டாடினார்கள். ஆமே. அவர் ஒரு நோக்கத்துக்காக வந்தார், ஒரு சுவிசேஷம் அறிவிக்கணும், திரளான ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கணும்,
நான் தான் மேசியா என்று காண்பிக்கணும். ஆனால் அந்த ஜனங்கள் அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் சாதாரணமாய் ஒரு ரோம சாம்ராஜ்யத்தின் ராஜாவை போல ஆவிக்குரிய காரியங்களை அதை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் உலக பிரகாரமான காரியங்களையே அவர்கள் உற்று நோக்கினார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் லார்ட். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.